வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆனி மாத பலன்கள் 2025. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ராசி. இந்த ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதக கட்டங்களில் எப்படி இருக்குன்றது நம்ம முதல்ல பார்த்துடலாங்க. சுக்கிரன் 12ல் இருக்கிறாரு, குரு 2ல், ராகு 10ல், செவ்வாய் 4ல் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நேரங்க. இந்த ஆனி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வேலையிட மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையிட மாற்றங்கள் வந்தாலும் அதை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்குங்க. குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. மனைவி வகையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனைவி வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுத்தமாக குறையுங்க. இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் இதில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடும். ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கும். பல தொழில்களை செய்யக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைங்க இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் அது உத்தியோகமோ தொழிலோங்க, கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் வழக்கமான வருமானம் தான் கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆனி மாதம் முதல் வாரம் சுமாரான வருமானம் தாங்க. ஆனி முதல் வாரம் கழிந்த பிறகு, ஆனி 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வருமானங்களில் கூடுறதுக்கு வாய்ப்புகள் தென்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தென்படுகிறது. வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது. கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ, கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோ, அவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க டைரி, அந்த மில்க் டைரி இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அருமையான ஒரு சூழ்நிலைங்க. அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், குறிப்பாக வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இந்த நடிகர்கள், சீரியலில் நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு இந்த மாதம் தென்படுகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. ரொம்ப இவங்க எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன்கள் இவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த கடன்களை திருப்பி வராதுங்க. கடன்கள் கொடுக்கக்கூடாது. அரசாங்க வகையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அரசாங்க வகையில் உங்களுக்கு தொல்லைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போகிறதையே தவிர்த்துருங்க. ஜாமீன் கையெழுத்து போகிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பரிகாரம், செவ்வாய் 4வது இடத்துல இருக்கிறதுனால இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இவங்க முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது ஆக சிறந்த பரிகாரமாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறதுங்க.